ஸ்ட்ராபெரி பிளான்ட் வளர்க்கும்போது ஒரு 4-5 பாயிண்ட்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் போதும். சூப்பராகவே ஸ்ட்ராபெரி நம்ம சென்னை கிளைமேட்டில் வளர்க்கலாம். முக்கியமாக கிளைமேட் வந்து நல்ல கிளைமேட்டாக இருக்கணும். செடி தேர்வு பண்ணும்போது செடியில் பூக்கள் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் வந்து பூக்கள் வந்து காயாக மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். சம்டைம்ஸ் ஆண் செடியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி வரையும் வந்து நம்மளுக்கு பழம் வைக்காமலே போயிடும். அதனால் பூக்கள் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெயில் அதிகமாக இருக்கும்போது இலைகள் வெளுதி போன மாதிரி காணப்படும். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ அப்புறம் வந்து சரியான கால இடைவெளியில் வந்து உரம் கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். அப்போ உங்களோட க்ரோத் வந்து சூப்பராகவே இருக்கும். இதுதான் சிம்பிளான விஷயங்கள். இதுதான் விரிவாக வேணும்னா நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், இல்லைனா இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேலே என்னோடய ஸ்ட்ராபெரி பிளான்ட்டோட ஜேர்னி இது. மதர் பிளான்ட்டு ப்ளஸ் பேபி பிளான்ட்டு எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி வளர்க்குறது, எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் போய் வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி ஸ்ட்ராபெரி பிளான்ட் வளர்க்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெல்கம் டு மிடாஸ் வீட்டு சமையல். ஸ்ட்ராபெரி பிளான்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை இப்போ நடவு பண்ணிடலாம். அதுக்கு மண்கலவை ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பங்கு கொக்கோபீட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பங்கு மண்புழு உரம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பங்கு மணல் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட தோட்டத்து மண் ஒரு பங்கு, செம்மண் இருந்தால் செம்மண் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மண்புழு உரத்துக்கு பதில் தொழு உரம் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபங்கஸ் ப்ராப்ளம்லாம் வரும், அப்புறம் வேரலுகள்லாம் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே போன் மீல் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட போன் மீல் இல்லைன்னா ராக் பாஸ்பேட் அது கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ஆர்கானிக் தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக மண் நிரப்பிக்கலாம். இந்த பாட்டில் தான் வைக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக மண் நிரப்பிக்கலாம். இந்த பாட்டில் சைடில் இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் தட்டிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். ஈஸியாக எடுத்தாச்சு. லைட்டாக அதில் இருக்க மண்ணை தூத்துட்டுக்கோங்க. தொட்டியில் நடுவில் வச்சிடலாம். இப்போ சைடில் மண் அள்ளி போட்டுடலாம். செடி நட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எப்சம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுடலாம் செடிக்கு. இது வந்து ஷாக்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக இப்போ தண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி கொடுத்தாச்சு. இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பகுதி மண்ணுக்குள்ளே போயிடக்கூடாது. இங்கே தான் பூ வைக்கும். அதனால் பாருங்கள், இது கொஞ்சம் மேடாக தான் வச்சுருக்கேன். நான் இந்த வேர்கள் மட்டும்தான் உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளான்ட்டை நிழல் பாங்கான ஒரு இடத்துல எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வெயிலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பிளான்ட்டை நிழல் பாங்கான இடத்துல வச்சாச்சு. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். இது பாருங்கள், மண்ணில் தரைஞ்சிட்ருக்கு. இது ஆக்சுவலாக தொங்கி போச்சு. இது கட்டாயிருக்கு இந்த லீஃபு. இந்த மாதிரி பாருங்கள், எல்லோவாக இருக்கா, டாட் டாட்டாக வந்திருக்கா. இதோ இங்கே ஃபங்கஸ் வந்து அட்டாக் ஆகிடும். அப்புறம் செடியே வீணாக போயிடும். மேக்ஸிமம் வந்து இந்த இலைகள் வந்து மண்ணில் டச் ஆகாத மாதிரி நீங்கள் நடவு பண்ணிக்கணும். நம்ம ஸ்ட்ராபெரி சூப்பராக வளர்ந்து வராங்க. இதில் சக்கஸ் வருது பாருங்கள். இதோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ நம்ம வந்து புதிய செடிகளை வந்து நம்ம உருவாக்கலாம். எப்படி சக்கஸ் பதியம் போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸ்ட்ராபெரி பிளான்ட், பேபி பிளான்ட் வந்து நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 50% மண், 30% வந்து தொழு உரம், 20% கொக்கோபீட்டு,
இது கூடவே வந்து ஒரு 3 கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு கலந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாட்டில் தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த மண்ணை எல்லாமே இந்த பாட்டுக்கு மாற்றிடலாம். முழுசாக மாற்றிட்டு காமிக்கிறேன். மண் ஃபுல்லாக நிரப்பியாச்சு. இதோ பாருங்கள், இந்த வளையல் வீட்டில் பழைய வளையல் இருந்தது, அதை இந்த மாதிரி வளைச்சி வச்சுருக்கேன். கம்பி கூட இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்ட்ராபெரி பிளான்ட். இதில் ஆக்சுவலாக முன்னாடியே பண்ணியிருக்கணும். இதுலேயே 3 பிளான்ட் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இங்கே 1 2 3. ஸோ இதை தான் இப்போ வந்து இங்கே இது பண்ண போகிறோம். பாருங்கள் ஸ்ட்ராபெரி பிளான்ட்டு மெயின் பிளான்ட் இங்கே இருக்குது. இதோ இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் அப்படி இது பண்ணிடலாம். இதில் வேர் வந்திருக்கோங்க. ஸோ அதை வந்து அதை அப்படியே நட்டுடலாம். நம்ம ஜஸ்ட்டு மண்ணில் வந்து டச் ஆனால் போதும். பாருங்கள் இது பண்ணியாச்சு. இது வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வந்து இதை கட் பண்ணக்கூடாது நம்ம, இந்த ஸ்டெம்மெல்லாம். இது பாருங்கள், இது நல்லா அழுத்தி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இங்கே ஒன்று இருக்காங்க பாருங்கள், இதையுமே நட்டுலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நட்டுடலாம். இது வந்து ஹைட் பத்தலை இதில் வைக்கிறதுக்கு, அதனால் இந்த செடியிலேயே மதர் பிளான்ட் இருக்க செடியிலே இதை நட்டுடலாம். நட்டுட்டு சும்மா அப்படியே ஒரு புஷ் பண்ணால் போதும். புஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கம்பியை வச்சு அழுத்திடலாம், மேலே வராமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். பாருங்கள் பேபி பிளான்ட் வந்து நட்டாச்சு. ஸோ இங்கே ஒன்று புதுசாக வந்துட்டுருக்கு, இங்கே ஒன்று மண்ணில் பொச்சாச்சு, இங்கே ஒன்று வந்துட்டுருக்கு. இது அப்படியே தான் இருக்குது. இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று, இது 2, இது 3, 4 செடி நட்டிருக்கோம். இதுலேயும் இதுக்கப்புறம் தான் இங்கே ஒன்று வரும். ஸோ அந்த இதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். செடிக்கு இப்போ வந்து தண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் வந்து நம்ம இதுக்கு வந்து புதுசாக மண் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஃபுல்லாக தொட்டி நனைகிற மாதிரி கொடுக்கணும். உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் முழுசாக விட்டுருவேன். முழுசாகவே தண்ணி கொடுத்தாச்சு. நம்ம நட்டு வச்ச பேபி பிளான்ட்லாம் சூப்பராக க்ரோத் ஆகி வருது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், நம்ம பேபி பிளான்ட்டு ஸ்ட்ராபெரி சூப்பராகவே வளர்ந்து வருது. இதுலேருந்து 2 கொடி எடுத்தோம். 2 கொடியில் இங்கே ஒரு 3 பிளான்ட்டு, இங்கே ஒரு 3 பிளான்ட் இருக்குது. இதே போதுமானது. ஸோ இதுக்கு மேலே இதை வந்து ப்ரமோட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இங்கேயும் அப்படியே கொடியாக வந்துகிட்டே இருப்பாங்க புது புது செடிகள். இதுக்கு வந்து எனர்ஜி பத்தாததுனால இதை கட் பண்ணிட்டேன் நான். அதே மாதிரி இதோ இங்கே உள்ளது பாருங்கள், இதையும் வந்து போதும் அப்படின்ட்டு இதையுமே கட் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த 6 செடிகள் வந்து போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை நியூ க்ரோத்துக்கு பேபி பிளான்ட் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 செடி மட்டும் ப்ரமோட் பண்ணிவிட்டு மீதி கட் பண்ணி விட்டுருங்க. அதிகமாக பேபி பிளான்ட் வச்சிங்கன்னா இந்த தாய் செடி வந்து வளராமல் போயிடும். ஸோ இதுதான் தாய் செடி, இது வளராமல் போயிடும். அதனால தான் நம்ம பார்த்துருக்கிறது மல்பெரி பிளான்ட்டு தான். மல்பெரி பிளான்ட்டு குளிர் தாங்கி தான் வளருன்றனால டெய்லியும் தண்ணி கொடுத்துட்டே இருந்தனால கொடி மட்டும்தான் ஓடிட்டே இருந்தது, காய்ப்பே எடுக்கலை. அதே மாதிரி நம்ம ரன்னர்ஸ் வந்து ரெடி பண்ணோம், அதனாலையுமே வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த கொடி தான் ஓடிட்டே இருந்ததுன்ட்டு தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் துளிர் எடுக்கிறாங்க, இதோ புது துளிரெலாம் வருது. அதனால் இது வந்து தேமோர் கரைசல் தெளிக்கலாம் அப்படின்னு. தேமோர் கரைசல் வந்து செடிக்கு ப்ளஸ் வேருக்கு 2க்குமே கொடுக்கும்போது பூக்கள் வந்து பூக்கும். இதில் வந்து ஜிப்ரலிக் ஆசிட் இருக்குது. ஜிப்ரலிக் ஆசிட் வந்து பூவை வந்து
பூக்கிறதுக்கு தூண்டும். அதனால் வந்து இதை கொடுத்துக்கலாம் நம்ம. நல்லா தண்டு பகுதியிலலாம் கொடுங்க. செடிக்கு ஸ்ப்ரே பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட 2 செடி இருக்குது, பெரிய செடி. இது வேருக்குமே வந்து தேமோர் கரைசல் கொடுக்குறேன் நான். இன்னும் இதுக்கு தண்ணி கொடுக்கல செடிக்கு, இதை மட்டும்தான் கொடுக்குறேன் நான். நல்லா வேர் நனைகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. நேற்று தான் வந்து தேமோர் கரைசல் தெளிச்சிட்டு போனேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளூம் விட்டுருக்கு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு தான் அங்கே தேமோர் கரைசல் தெளிக்கும்போது அது வந்து நல்ல ஒரு புஷ் பண்ணும் பூ வைக்கிறதுக்கு, இந்த ஜிப்ரலிக் ஆசிட். இந்த செடியில் பாருங்கள், இந்த குருத்து தெரியுதா? இதே மாதிரி தான் குருத்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இதுக்கு வந்து மெயினாக நான் வந்து தேமோர் கரைசல் தெளிச்சது. பாருங்கள், இந்த மாதிரி குருத்துக்கள் வருது அப்படின்னா இதை வந்து கையோட கிள்ளி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பூ வைக்கும். பாருங்கள், இங்கே கூட ஒரு குருத்து வருது. இந்த ஸ்ட்ராபெர்ரி செடியில் ஒரு சில இலைகள் வந்து காஞ்சு போயிருக்கு. அதை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணியிருக்கேன் நான். பூ பாருங்கள், அழகாக தெரியுது. இந்த சக்கஸ்லாம் பேபி பிளான்ட்லாம் இதாகி 1 மந்த் இருக்கும்போது நீங்கள் வந்து இதை கட் பண்ணி விட்டுறணும். இதை கட் பண்ணிடலாம். முக்கியமாக இந்த தாய் செடியிலேருந்து வரதை கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த செடி வந்து பூ வச்சு காய்க்கும். இல்லைனா இதில் உள்ள சத்துக்கள்லாம் அதுக்கே போயிட்டுருக்கும். பாருங்கள், இதுலேருந்து ஒரு ரன்னர் வருது. இதை கட் பண்ணி விட்டுடலாம். இதுலேருந்து பாருங்கள், 2 ரன்னர்ஸ் வருது. அவங்களையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இது க்ரோத் சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள், இன்னும் 2 பூ வச்சுருக்கு. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஃப்ரூட்டு வந்து மண்ணில் படக்கூடாது. பட்டால் அழுகி போயிடும், ஃபங்கஸ் வந்துடும்னு. இது வந்து மேலே தான் இருக்குது, ஒன்றும் டச் ஆகலை, பரவாயில்ல. ஸோ அதனால் நான் வந்து இல்லைன்னா இங்கே வந்து மூடாக்கு போடணும். இந்த செடியில் வந்து ஃபுல்லாக லீஃப் தான் இருந்தது, பூவே வைக்கல. அதனால் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கேன். பார்ப்போம் இனியாவது பூ வைக்கிறாங்க. ஹாய் சிஸ்டர், இங்கே பாருங்களேன் என்கிட்ட. இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த செடி. இது ஃபுல்லாகவே இலை மறைச்சிட்டு இதிலேருந்து ரன்னர்ஸ் வந்தது. பாருங்கள், இங்கே ஒரு செடி இருக்கா, இதில் வந்து ஒரு 6 செடி வச்சுருக்கேன். மொத்தம் 7 செடி இதுலேருந்து உருவாக்கியிருக்கேன் நான். ஆனால் இதில் ரன்னர்ஸ் வந்துகிட்டே இருக்க தவிர இதில் வந்து பூவே வைக்கல. இது வந்து நான் வாங்கிட்டு வரும்போது பூ இல்லை. இதில் ஏதோ 1-2 செடி தான் இருந்துச்சு, அதுலேருந்து ஒன்று தூக்கிட்டு வந்தேன். ஸோ இது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து பாருங்கள், இந்த கனவுலாம் பாருங்கள் வெளியில் தான் இருக்குது, உள்ளெல்லாம் இல்லை. ஆனாலுமே எல்லா உரம் கொடுத்து பார்த்துட்டேன், எதுவுமே இதில் வந்து பூவே வைக்கல. அதனால் இதில் ஃபுல்லாக இலையாக இருந்தது. இலையெல்லாம் ட்ரிம் பண்ணி புது இலைகளை மட்டும் விட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
இது பாருங்கள் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வரும்போது பூ இருந்தது, ஆனால் அது எடுத்துகிட்டு வரும்போதே கொட்டிடுச்சு. அதுக்கு பிறகு வந்தது இது பாருங்கள். இதில் ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. இது பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த மூட்டு பகுதி பாருங்களேன் எவ்வளோ மேலே இருக்குன்னு. இப்படி தான் இருக்குது சிஸ்டர். இதுக்கு நான் தண்ணி வந்து ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது பார்த்துட்டு தான் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்து இன்னொரு இடத்துலையும் மொட்டு வச்சிருக்கு அந்த பக்கம். சரி உங்களுக்கு காமிக்கலாமே, ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள். இந்த அளவு மேலே இருக்கிற மாதிரி இந்த அளவு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வேர் மட்டும்தான் உள்ளே விட்டுருக்கேன். ஸ்ட்ராபெரியோட மொட்டுக்களோ பழமோ மண்ணில் விழக்கூடாதுன்னு நான் இந்த லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கேயும் வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட் பாருங்கள், இங்கே ஆல்ரெடி 3 காய் வச்சு பூ வச்சு காய் வச்சுருந்தது. இங்கேயுமே பாருங்களேன் நல்ல மொட்டுக்கள் வச்சு இதாச்சு. வெயில் அதிகமாக இருக்கிறனால ஸோ இது வந்து வேரிலைகள் நோய் வந்து பட்டு போயிடுது. ஸோ இது வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 3 நாற்றுக்கள் மாதிரி ஒன்றா இருந்தது. 2 வந்து போயிட்டு, இது ஒன்றையாவது காப்பாற்றலான்ட்டு இருக்கேன் நான். இது நோண்டி எடுக்கிறேன். இப்போ இதை எடுத்துடலாம். இதில் இந்த செம்மண்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ரிமூவ் பண்ணுவோம். பாருங்கள், இதை நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஒரு சில வேர்கள் தான் நல்லா புது வேராக இருக்குது. இந்த பாருங்க காஞ்சி போன மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அழுகிட்டுருக்கு. இதை இப்போ கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சு பார்க்கலாம் வருதான்னு. டவுட்டு தான், ஒரு ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இதுலேருந்து இதை பிரித்து எடுத்துகிறேன். இதில் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக அழுகி போயிட்டு. கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருக்கலாம் போல். பாருங்கள், இப்போ 2 செடி தான் இருக்குது. ட்ரை பண்ணுவோம், நட்டு வச்சு பார்க்கலாம். இன்னொரு இதில் ஸ்ட்ராபெரி வச்சுருக்கோம். ஸோ அதில் நட்டு பார்க்கலாம். பாருங்கள், நட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி கொடுத்தேன் இதுக்கு. ஒரு பிஞ்ச் அளவு ஃபங்கிசைடு எடுத்திருக்கேன். நேற்று ஸ்ட்ராபெரி ரீப்ளான்ட் பண்ணோம்ல, அதுக்கு கொஞ்சம் ஃபங்கிசைடு கொடுத்துடலாம் நம்ம. இது வருமானத்தில் ஒரு மாதிரி வாட்டமாக தான் இருக்குது. ஒரு முயற்சி தான். உங்களோட ஸ்ட்ராபெரி செடி இப்படி வெள்ளரி காணப்பட்டுச்சுன்னா இதுக்கு வந்து நைட்ரஜன் சத்து குறைபாடு, வெயில் அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட மண்புழு உரம் இருந்தால் மண்புழு உரம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீம் கேக் கூட கொடுக்கலாம். ஆனால் நீம் கேக் சூடு இந்த கிளைமேட்டுக்கு. அதனால் ஈவினிங்கில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் கொடுங்க. அந்த நீம் அப்படியே தூள் மாதிரி தூவி விட வேணாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா சரியாயிடும். இது கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா இந்த செடி பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான், இந்த மாதிரி வெளியேறி இருந்துச்சு. அப்படியே வந்து செடி வந்து பட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட எந்த செடியும் இந்த மாதிரி வெளுத்து காணப்படுச்சுன்னா வெயில்னால இந்த மாதிரி இருக்கும். வெல்கம் டு மெட்ராஸ் சிட்டி சமையல். வெயில் காலத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க. இந்த மாதிரி உங்கள் செடிகள் ரொம்ப வெளுத்து காணப்படுச்சு அப்படின்னா நைட்ரஜன் சத்து குறைபாடு தான். அரிசி பருப்பு கழுவுன தண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நீம் கேக் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் அது கொடுத்தீங்கனாலுமே இது சரியாயிடும். இதை நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இது இறந்து போக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது வந்து உடனே கவனிக்கணும். ஸ்ட்ராபெரி செடி, இது வந்து ஸ்ட்ராபெரி செடியில் மட்டும் கிடையாது, வெயில் காலத்தில் எந்த செடியில் வேணாலும் இந்த மாதிரி
குறைபாடுகள் வரலாம். இதை உடனே பார்த்து சரிப்படுத்திக்கோங்க. இன்னொரு செடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஸ்ட்ராபெரி செடி தான். ஸோ இதுவும் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் ஆரம்பித்தது. பாருங்கள், போக போக இதில் பச்சையமே இல்லாமல் இந்த செடிகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாடி அப்புறம் செத்தே போயிடும். ஸோ இதை வந்து உடனே கவனித்து சரிப்படுத்திடுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆகிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இழுத்துறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், க்ளியர் பண்ணுறேன். பாய்.